ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2022 வெளியான ஓய் அஞ்சலி அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லருங்க. இந்த படம் இப்போ மல்டி லாங்குவேஜஸில் வெளியாயிருக்கு. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஆகாஷ் மற்றும் அஞ்சலி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் புதுசாக திருமணம் ஆயிருக்குதுங்க. ஹனிமூன் போகலாம் அப்படின்னு ஒரு ஹில் ஸ்டேஷனை தேர்ந்தெடுத்து இங்கே ஹாப்பியாக வந்திருக்காங்க. இவங்க ஊரில் இருந்து ஒரு மர்ம நபர் இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேர்த்தையும் டார்கெட் பண்ணுறான். இவனுடைய நோக்கம் என்ன, எதற்காக வந்திருக்கான், இவனுடைய நோக்கம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஃப்ளைட்டை காட்டுறாங்க. ஆகாஷ் மற்றும் அஞ்சலி அந்த ஃப்ளைட் வழியாக வந்து இறங்கி அங்கிருந்து ஒரு காரை பிடிச்சி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஆகாஷ் மற்றும் அஞ்சலி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ தாங்க திருமணம் ஆயிருக்கு. இவங்களோட ஹனிமூன் பிளானாக தான் இந்த ஹில் ஸ்டேஷனை தேர்வு செஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டு நம்ம ஆகாஷ்க்கு சொந்தமானது தாங்க. அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாரா. இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால தான் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வந்ததா அவரோட பொண்டாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயம் ஒரு மர்ம நபர் இவ்வளோ தூரம் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்காருங்க. இந்த மர்ம நபர் யார் என்னன்னு நமக்கு இப்போதைக்கு தெரியல. அவர் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கிறாரு. அஞ்சலியும் ஆகாஷும் இந்த ரெசார்ட்ல தான் தங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் இந்த ரெசார்ட்டெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அஞ்சலிக்கு இந்த ரெசார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வாஷ்ரூம்குள்ள போறாங்க. அங்க ஜன்னல் கிட்ட யாரோ ஒருத்தங்க நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அஞ்சலிக்கு தெரியுது. உடனே சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஆகாஷ் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஜன்னல் கிட்ட யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல, இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இங்கெல்லாம் யார் வந்து நிற்க போறா, இங்கே நீ நான் சர்வெண்ட் 3 பேர் மட்டும்தான் இருக்கிறோம், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி ஆகாஷ் சமாதானப்படுத்துறாரு. அந்த மர்ம நபர் தாங்க அந்த ஜன்னல் கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்தது. அவர் ஒரு இடத்துல போய் நின்று லவ் யூ அஞ்சலி அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த ரெசார்ட்ல ஆகாஷ், அஞ்சலி மற்றும் சர்வெண்ட் இவங்க 3 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஒருவேளை சர்வெண்ட் இந்த வேலையை பார்த்துருப்பானோ அப்படின்ட்டு சர்வெண்ட் மேல நம்ம ஆகாஷ்க்கு சந்தேகம் வருது. வெளியே வந்து சர்வெண்ட் கிட்ட இதை பத்தி கேட்கலான்னு நினைக்கும் போது சர்வெண்ட்டை பார்த்தாலே தெரியுது அவர் ரொம்ப இன்னசென்ட்டு. அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு கேட்கறதுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. சர்வெண்ட்டும் ஏதாவது உதவினா உடனே எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹனிமூன் வந்திருக்கோம், அஞ்சலி ரொம்பவே அப்செட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அஞ்சலி கிட்ட போய் ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணி அஞ்சலியோட மைண்டை மாற்றி இவர் ஹனிமூனை என்ஜாய் பண்ண வச்சிடறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த மர்ம நபர் இருக்கிறார் இல்லையா, இவருடைய பேர் ராஜுங்க. இவர் அஞ்சலியை காதலிச்சிருந்திருக்கிறாருங்க. ஆனா அஞ்சலி ஆகாஷை கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் வந்துட்டாங்க. இது ராஜுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால இவங்க ரெண்டு பேர்த்த பிரிச்சு அஞ்சலியை அடையணும் அப்படின்றது தான் ராஜோடைய நோக்கமா இருக்குங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கிறாருங்க. ஆகாஷ் மற்றும் அஞ்சலி இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு பவர் கட்டு. என்னடா அது இந்த டைம்ல பவர் கட் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஆகாஷ் என்னன்னு பாக்குறதுக்குள்ள அஞ்சலிக்கு திடீர்னு அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. விண்டோ கிட்ட யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரியும் அஞ்சலின்னு கூப்பிடுற மாதிரியும். உடனே ஆகாஷ் கிட்ட அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க நிக்கிறாங்க, ஆகாஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆகாஷ் அங்க போய் பாக்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனா அஞ்சலி பார்க்கும்போது மட்டும் ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இதை பார்த்து அஞ்சலி ரொம்பவே பயந்து போறாங்க. அங்க யாரும் இல்லை, இது உன்னோட இமேஜினேஷன் தான் அப்படின்னு ஆகாஷ் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து சர்வெண்ட் வந்து கதவை தட்டுறாருங்க. இந்த மாதிரி அடிக்கடி இங்கே ஃப்ளவர் ஃபிக்சுவேஷன் நடக்கும், நீங்கள் இந்த கேண்டிலை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாருங்க. அப்புறம் அஞ்சலியை சமாதானப்படுத்தி அடுத்த நாள் வெளியே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. காலையில் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஜாலியாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போகிற வழியிலேயே கார் பிரேக் டவுன் ஆகுது. என்னாச்சு அப்படின்னு அஞ்சலி கேட்க என்னன்னு தெரியல, பார்க்குறேன் அப்படின்ட்டு காரை ஓரமாக நிப்பாட்டி என்ன ஏதுன்னு பார்த்தா கார் என்ன ப்ராப்ளம்னே தெரியல. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட்டும் ஆக மாட்டேது. அப்புறம் இங்கேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு தெரிய வருதுங்க. சரி, அந்த வழியாக வர ஏதாவது வண்டியில் லிஃப்ட் கேட்டு சிட்டிக்கு போய் அங்கேருந்து மெக்கானிக் கூப்பிட்டு வந்து வண்டியை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த வகையில் லிஃப்ட் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கார் வந்து நிற்குதுங்க. அந்த காரில் வேற யாரும் இல்லைங்க, ராஜ் தான் இருக்கிறாரு. ராஜ் கிட்ட ஆகாஷ் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசும்போதே ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கும் தெரிய வருது. உடனே ராஜ் சொல்றாரு, ஒரே ஊருக்காரங்களா போயிட்டோம், உதவி பண்ணலன்னா எப்படி, வாங்க நானே கொண்டு போய் உங்களை சிட்டியில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஆகாஷும் அஞ்சலியும் இந்த காரில் ஏறிக்கிறாங்க. டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆகாஷ் நம்ம ராஜ் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா இது எல்லாமே ராஜோடைய பிளான் தான். ஆகாஷ் கிட்ட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாரு. ராஜ் யாரு அப்படின்னு ஆகாஷ்க்கும் தெரியாது. இதுல ட்விஸ்ட் என்னன்னா அஞ்சலிக்கு கூட ராஜ் யாருன்னு தெரியலங்க. இவங்க 3 பேரும் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கும்போதே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க ராஜ் பாத்தீங்கன்னா அப்படி நல்ல ஒரு மாதிரியே பேச்சு கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஃபைனலி இவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அப்ப ஆகாஷ் சொல்றாரு, நாங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஊர்ல தான் இருக்க போறோம், நீங்களே இதே ஊர்ல தானே இருக்கீங்க, நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜும் ஆகாஷும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சலி பாத்தீங்கன்னா ராஜ்க்கு கை கொடுத்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து போக ராஜுக்கு அப்படியே பயங்கர கூஸ் பம்ஸா இருக்குதுங்க. நம்ம காதலிச்ச பொண்ணோட கையை நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆகாஷோட கார்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆகாஷும் அஞ்சலியும் உங்களோட ஹனிமூன் ட்ரிப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, ஆகாஷும் அஞ்சலியும் ஒருத்தர் பிடிச்சி போய் விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க. அப்ப எங்க ராஜ் இடையில வந்தான், ராஜ் லவ் பண்ணதா சொல்லி அஞ்சலியை அடையணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்தா அங்கதாங்க நமக்கு விஷயமே தெரிய வருது. ராஜ் பாத்தீங்கன்னா அஞ்சலியை ஒன் சைடா தான் லவ் பண்ணி இருந்திருக்கான். இவனோட காதலை சொல்லலாம்னு நினைக்கிற அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அஞ்சலிக்கு ஆகாஷ் கூட கல்யாணம் ஆயிருந்திருக்குது. அதை நம்ம
நம்ம ராஜ்னால பொறுத்துக்க முடியல. இப்போ வீட்டில் நம்ம அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையரை வச்சு ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஜன்னல் கிட்ட யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அஞ்சலிக்கு ஃபீல் ஆகுது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. பட் அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து நின்று பார்த்துட்டு போனாங்க அப்படின்றத அஞ்சலி உணர்ந்துடுறாங்க. உடனே ஆகாஷ் கிட்ட போயிட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க இருக்காங்க ஆகாஷ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆகாஷ் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வீணா இமேஜின் பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல நம்ம 2 பேர்த்த தவிர வேற யாருமே கிடையாது அப்படின்னு தொடர்ந்து ஆகாஷ் நம்ம அஞ்சலியை சமாதானப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் இவங்களோட ஹனிமூனை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கெட் பக்கம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கங்கே ஒளிஞ்சிருந்து இந்த ராஜ் இவங்க 2 பேர்த்த பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது ராஜுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இவங்க 2 பேர்த்த பிரிச்சிடணும், அஞ்சலி அடைஞ்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. ராத்திரி இவங்க 2 பேரும் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஜன்னல் கிட்ட யாரோ ஒருத்தங்க நிற்கிற மாதிரியும் லவ் யூ அஞ்சலி அப்படின்னு சொல்கிற மாதிரியும் நம்ம அஞ்சலிக்கு கேட்குதுங்க. ஆனால் நம்ம ஆகாஷ் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. உடனே விண்டோ கிட்ட வந்து நின்று அஞ்சலி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாரையுமே காணோம். உடனே டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க, அப்பவும் யாரையும் காணோம். ஆனால் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆகாஷ் கண் முடிச்சு பார்த்தா பக்கத்தில் அஞ்சலியை காணோம். என்னாச்சு அஞ்சலி, அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுவா யாரோ ஒருத்தவங்களுடைய குரல் எனக்கு கேட்டுச்சு, லவ் யூ அஞ்சலின்னு சொன்ன மாதிரி இருந்தது, அதான் இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அட அதை சொன்னதே நான் தான். கனவுல நான் உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீயும் நானும் அளவு கடந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதோட வேவ் ஃபார்ம் தான் உன்னை அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு நம்ம வெளியே போகலாம் வா தூங்கு அப்படின்னு சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடறாருங்க. பட் உண்மையிலேயே அந்த விண்டோக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ராஜ் தான் உட்காந்து லவ் யூ அஞ்சலின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அடுத்த நாள் ஆகாஷ் அஞ்சலி 2 பேருமே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு ஷாப்பில் ஹேண்ட்பேக் பார்த்ததும் அது அஞ்சலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்குள்ள போகலான்னு நினைக்கும் போது தூரத்தில் ஒளிஞ்சிருந்து இந்த ராஜ் பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்ம அஞ்சலி பார்த்துறாங்க. அதாவது இந்த மாஸ்க் போட்டு பார்த்துட்டு இருக்கிறத அஞ்சலி பார்த்துறாங்க. இந்த மாஸ்க் போட்டுருக்கிற நம்பரை தான் நான் ஜன்னல் கிட்ட பார்த்தேன், நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு ஆகாஷ் கிட்ட சொல்ல, உடனே ஆகாஷ் அந்த மாஸ்க் போட்ட நம்பரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் காணாமல் போயிடுறான். நம்ம ஆகாஷ் கிட்ட இருந்து ராஜ் தப்பிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மாஸ்க்கை கழட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலாக வந்து ஆகாஷ் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க, ஆகாஷ் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருந்துட்டு இருக்கிறாருங்க. சரி அங்கே சுட சுட மோமோஸ் கிடைக்கும், வாங்க போய் சாப்பிடலாம் அப்படிங்கும்போது, இல்லை இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம், நான் ஒரு சின்ன டென்ஷனில் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாருங்க. அப்புறம் ராத்திரி நம்ம அஞ்சலிக்கு பர்த்டே அப்படின்ட்டு ஆகாஷும் அஞ்சலியும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அஞ்சலியே போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா வீட்டுக்கு ராஜ் தான் வந்திருக்கிறாரு கையில் பொக்கேவோட. ஹாப்பி பர்த்டே அஞ்சலி அப்படின்னு சொல்லி கொடுக்க, என் பர்த்டே எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சமாளிச்சிட்றாரு. ஆனால் மைண்டுக்குள்ளே உன்னோட பர்த்டேவை எப்படி அஞ்சலி நான் மறப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, உடனே அஞ்சலி உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட, அப்போ ராஜ் சொல்கிறாரு, சாரி அலையா விருந்தாளியாக வந்துட்டேன் அப்படிங்கும் போது, அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதையே நாங்கள் மறந்துட்டோம், நாங்கள் தான் ப்ராப்பராக உங்களை கூப்பிட்டுருக்கணும், சரி வாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணி நம்ம ஆகாஷ் ஊட்டி விடலான்னு வரும்போது பவர் கட் ஆயிடுச்சுங்க. ஊட்டி விட வந்த கேக்கை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ராஜ் வாங்கிக்கிறாரு. பட் இதை பெருசாக ஆகாஷும் எடுத்துக்கல, அஞ்சலியும் எடுத்துக்கல. என்ன விளையாட்டு பண்ணிட்டீங்களா, இந்த வாட்டி அவள் கரெக்டாக எனக்கு தான் ஊட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அது சாதாரணமாயிருது. அப்போவே நெக்லஸ் எல்லாம் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணி ஆகாஷ் பார்த்தீங்கன்னா அஞ்சலியை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே நம்ம ராஜுக்கு கடுப்பு கிரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு கார்டனில் உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருமே கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சொல்கிறாரு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் நான் அந்த பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அந்த பொண்ணு அவள் புருஷன் கூட சந்தோஷமாக இருப்பா, நீங்கள் அந்த பொண்ணுக்காக காத்திருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லை மேபி அந்த புருஷன் கிட்டேருந்து அந்த பொண்ணை பிரித்தா திரும்ப அவன் என்கிட்ட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பட் இதை இவங்க 2 பேருமே ஜாலியாக தான் எடுத்துக்கிறாங்க. சரி பேசினது போதும், வாங்க போய் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அஞ்சலி பார்த்திங்கன்னா அவங்களோட லிப்ஸ்டிக்கை அங்கே இருக்கிற டிஷ்யூ பேப்பர்லாம் தொடச்சிட்டு டேபிள் மேலே வைக்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா இந்த ராஜ் எடுத்து பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாருங்க. அஞ்சலியோட மெமரியாக சேகரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. வெறித்தனமாக இவர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த ரெசார்ட்டில் ஒரு சர்வெண்ட் இருக்கிறார் இல்லையா, இந்த சர்வெண்ட்டை நம்ம ராஜுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குதுங்க. ஒரு ஃபோட்டோ காமிச்சு இது நீ தானே அப்படிங்கும்போது இது நான் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக ராஜுக்கோட ஒரு நபர் படிச்சிருக்கிறாரு, ராஜோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவரோட லுக்கும் இந்த சர்வெண்ட்டோட லுக்கும் ஒரே மாதிரி இருக்குதுங்க. ஆக்சுவலாக காலேஜ் டைமில் ராஜ் வந்து அஞ்சலியை உருகி உருகி காதலிச்சிருந்துருக்கிறாருங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ராஜ் அஞ்சலி கிட்ட காதலை சொல்லவே இல்லை. அதுதான் இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு மெயின் காரணமாகவே இருந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் ஓடுது கைஸ். இந்த 2.5 மணி நேரத்தில் ஒரு 7-8 பாட்டை இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அந்த 7-8 பாட்டையும்
தமிழில் டப் பண்ணியிருக்காங்க கைஸ். அந்த பாட்டை மட்டும் எடுத்து மெர்ச் பண்ணி பார்த்தாலே டைம் டியூரேஷன் கிட்டத்தட்ட 1 hour வந்துடும் போல். அப்போ 1.5 மணி நேரம் தான் மொத்த படமே. சரி, ஓகே, பேக் டு த ஸ்டோரி. நம்ம ராஜ் இருக்கிறார் இல்லையா, மறுபடியும் அஞ்சலி மேலே வெறி குண்டு காதலோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆகாஷ் மற்றும் அஞ்சலி இவங்க 2 பேரும் ஜாலியாக ஹனிமூனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இவருடைய ப்ரெசன்ஸை நம்ம அஞ்சலி உணர ஆரம்பிக்கிறாங்க. அவன் இங்கேயும் வந்துட்டான் ஆகாஷ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் மறுபடியும் ஆகாஷ் கிட்டேருந்து இந்த ராஜ் தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்டில் நம்ம அஞ்சலி மட்டும் தனியாக இருக்காங்க. ஆகாஷ் வெளியே போயிருக்கிறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணால் இந்த ராஜ் தான் பேசுகிறாருங்க. இந்த ராஜ் பார்த்தீங்கன்னா தன்னோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்திக்காம மர்ம நபர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சலி, நான் உன்னை காதலிக்க அஞ்சலி, அதனால தான் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை எப்படி உன்னால் லவ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது, நான் உன்னோட கணவரோடவே அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன், நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி அவன் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அஞ்சலி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் கணவரை தான் லவ் பண்ணுறேன், எக்காரணத்தை கொண்டு என்னோட கணவரை விட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சலி ரூமில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அவன் ஃபோன்லேயே சொல்ல ஆரம்பிக்கிறான். எதுக்காக எழுந்திருச்சு அஞ்சலி, நீ படுத்திருக்கும் போதே அழகாக இருந்த அப்படின்ற மாதிரி சொல்ல அஞ்சலி பயந்து போயிடுறாங்க. டக்குன்னு வெளியே வந்து இவன் எங்கே இருந்தோ நம்மளை நோட் பண்ணிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சுற்றியும் புத்தியும் பார்க்க இவனோடைய டோன் அப்படியே மிரட்டுற மாதிரி மாறுதுங்க. அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டுப்பாயிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து லவ் யூ அஞ்சலி அப்படின்ற மாதிரி கத்துறான். அந்த சவுண்ட் அஞ்சலிக்கு கேட்குதுங்க. பயந்து போயிடுறாங்க. ரூமை விட்டு வெளியே வந்து எங்கேயாவது இவன் போட்டு தள்ளிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உள்ளேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் சொல்கிறத நம்புங்க, அவன் என்னை தேடி இங்கேயும் வந்துட்டான், எனக்கு ஃபோனும் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வாட்டி அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ஆகாஷ் தேட ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டையும் நடக்குதுங்க. அந்த சண்டையில் ஆகாஷ் அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ராஜ் ஓடிடுறான். நம்ம ஆகாஷுக்கு அடிப்பட்டதுனால விட்டுறாருங்க. இந்த வாட்டி நீ தப்பிச்சிட்ட, அடுத்த வாட்டி நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகாஷ் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அஞ்சலி ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு ஆகாஷ் பாட்டெலாம் பாடி டியூயட்லாம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் சமாதானம் ஆயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து ஒளிஞ்சு கொண்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆகாஷ் அஞ்சலியை தேடி கண்டுபிடிக்கணும். அஞ்சலியை தேடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த ஆகாஷ் முன்னாடி இந்த ராஜ் வந்து நிற்கிறான் மாஸ்கை போட்டுட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கட்டையை வச்சு நம்ம ஆகாஷோட வயிற்றுலேயே குத்தி சாவடிக்கிறான். டக்குன்னு மாஸ்கையும் ரிமூவ் பண்ணி தன்னுடைய ஒரிஜினல் ப்ரெசன்ஸையும் வெளிப்படுத்திடுறான். அஞ்சலி எனக்கானவ, அவள் என் கூட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியே சாவடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அப்புறம் நம்ம அஞ்சலி இருக்காங்க இல்லையா, காடு முழுக்க தேடி பார்க்குறாங்க. ஆகாஷ் எங்கே போனார் என்ன ஆனார்னே தெரியலங்க. அப்புறம் ராஜ் அந்த இடத்துக்கு வந்து நம்ம அஞ்சலிக்கு உதவி செய்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நானும் என்னோட கணவரும் தான் இந்த இடத்துக்கு வந்தோம், அவர் திடீர்னு காணாமல் போயிட்டாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் தேடுற மாதிரி நடிச்சுட்டு, இருட்டிட்டு வருது, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, அவர் வந்துருவாரு, நீ வீட்டுக்கு போவியாமா வா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வராருங்க. இந்த சர்வன்ட்டும் அப்படியே பார்த்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. போகும்போது அஞ்சலி நம்ம ஆகாஷ் கூட போனாங்க, வரும்போது ராஜ் கூட வராங்களே, ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ரூம்குள்ள உட்காந்து அழுதுகிட்டே ஆகாஷ்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. லைனே போக மாட்டேது. கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஆகாஷ் வந்துட்டாரு போல அப்படின்ட்டு ஆசையாக வந்து டோர் ஓப்பன் பண்ணா ராஜ் தாங்க வந்திருக்கிறாரு. நீ எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதான் உனக்காக நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, எல்லாம் சரியாயிரும், அவர் கண்டிப்பாக வந்துருவாரு, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சமாதான பேச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. சரி அவர் வரட்டும், எனக்கு பசிக்கல, நான் பசிச்சா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொல்லிடுறாங்க. இந்த ராஜுக்கு ஒரே கொண்டாட்டங்க. ரூம்குள்ளே போய் சரக்க போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று, நீ தாண்டா ராஜு, நீ வின் பண்ணிட்டடா, உனக்கு தாண்டா அஞ்சலி அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அஞ்சலி தன்னோட கணவனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஆகாஷ் வந்துருவாரு, அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஆகாஷ் கூட சந்தோஷமா இருந்த அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜ் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி கூடயே இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அஞ்சலி தேடும் போது ஹெல்ப் பண்ணுறது, இவரும் கூடயே தேடுற மாதிரி நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், உடனே வந்து அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக டவுட் வந்துடும் அப்படின்ட்டு தேடி நம்ம ஆகாஷ் கிடைக்கல அப்படிங்கும்போது இவர் கல்யாணத்துக்கு அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் நம்ம அஞ்சலி மைண்டு ஃபுல்லாகவே வந்து ஆகாஷ் நினப்பிலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அஞ்சலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆகாஷ் எந்த இடத்துல காணாமல் போனாரோ அந்த இடத்துலையே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ளேயே போய் தனியாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் அந்த வழியில் வந்து ஒரு 3 பசங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ பொண்ணு சவுண்டு கேட்குது, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் காட்டுக்குள்ளே போயிட்டு அஞ்சலியை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அஞ்சலி பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக மொபைலில் இருந்து ஆகாஷோடைய ஃபோட்டோ எடுத்து காமிச்சு, இவரை பார்த்தீங்களா என்னோட கணவர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவரையெல்லாம் பார்க்கல, உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்த பார்க்குறானுங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த ராஜ் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு நம்ம அஞ்சலியை காப்பாற்றிடுறாரு. அஞ்சலி பார்த்தீங்கன்னா ராஜ் கிட்ட சேஃபாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம்
அஞ்சலி கம்ப்ளீட்டாக ராஜை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ராஜுக்கு அட்வான்டேஜாக அமைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நீ ஏன் அஞ்சலி போலீஸ்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு மனசுக்குள்ளே இந்த ராஜ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க, கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வெயிட்டர்கிட்ட நம்ம அஞ்சலி ஃபோட்டோ காமிச்சு இவரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்லைங்க யாரையும் பார்க்கல, ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி மலை அடிவாரத்துலேருந்து ஒரு டெட் பாடி எடுத்ததாக வந்து கேள்விப்பட்டேன், அனிமல் அட்டாக் பண்ணியிருக்கும் போல் அப்படின்னு சொல்ல, அது கண்டிப்பாக வந்து ஆகாஷாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ராஜ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆகாஷ் செத்துட்டான், இனி திரும்பி வரமாட்டான் அப்படின்றத தான் அஞ்சலி கிட்ட ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதை பண்ணிட்டா கண்டிப்பாக அஞ்சலி வேறு வழி இல்லாமல் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பா, அதுக்குள்ளே நம்ம வந்து அவளோட மைண்டை கெடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் ராஜ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அஞ்சலி நம்ப மாட்டேன்றாங்க. கண்டிப்பாக ஆகாஷ் உயிரோடு தான் இருப்பார், அவர் காணாமல் போன இடத்துல போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜை கூப்பிடும்போது ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இறந்துட்டாரு, கண்டிப்பாக திரும்ப வரமாட்டார், சரி நீ இவ்வளோ தூரம் கூப்பிட்ற, வா போய் தேடி பார்க்கலாம், நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இவரும் பேருக்கு தேடுற மாதிரி காட்டுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஆகாஷ்னு கத்திக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ராஜ் முன்னாடி ஆகாஷ் வந்து நிற்கிறாருங்க. நீ இன்னும் சாவலையாடா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் விஷயம் தெரிய வருது, ஆகாஷோடைய ஆன்மா தாங்க அந்த இடத்துக்கு வந்திருக்குது. இந்த ராஜை மிரட்ட ஆரம்பிக்குது. இந்த ராஜ் வந்து மிரண்டு போயிடுறாரு. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுறாருங்க. வீட்டுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாஷோடைய ஆன்மா வந்து ராஜை மிரட்ட ஆரம்பிக்குது. எதுக்காடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் ராஜ் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அஞ்சலி படிச்ச அதே காலேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜும் படிச்சிருந்திருக்கிறாரு. பட்டு ராஜுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அஞ்சலியை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ் இருக்கிற இடமே தெரியாத மாதிரி தாங்க அவர் இருந்துட்டு இருந்திருக்கிறாரு. எப்படியாவது ராஜ் வந்து அஞ்சலி கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த முயற்சிகள்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இவர் வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்பவே பயப்பட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தைரியமாக போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு கிட்ட போகிறாருங்க. போயிட்டு இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி என் பர்த்டேவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது வேற ஒரு டேவை சொல்லி விஷ் பண்ணுறாரு. அந்த டேவும் இல்லையே அப்படிங்கும்போது இன்றைக்கி வெறும் வெனஸ்டே தானே, அதுக்காவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவரை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பட் இதெல்லாம் வந்து கனவுல நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அஞ்சலி கிட்ட போகிறதுக்கு கூட பயந்துட்டு ராஜ் வந்து தூரமாகவே நின்றுறாருங்க. சரி ஓகே, இன்றைக்கி கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிட்டு கண்டிப்பாக போய் காதலை சொல்லிடலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா அஞ்சலி காலேஜ் வரவே இல்லை. அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கும்போது தான் தெரிய வருது அஞ்சலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலியை தேடி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்குது அஞ்சலிக்கு ஆகாஷ் கூட திருமணம் நடந்து இவங்க ஹனிமூனே போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் ராஜ் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சவராக மாறுறாரு. இவங்க 2 பேர்த்த பிரித்து அஞ்சலி கிட்ட காதலை சொல்லி அஞ்சலியை அடையணும் அப்படின்னு முடிவெடுத்து இங்கே வந்ததா சொல்கிறாரு. இப்போ அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. நானும் உன்னை சும்மா விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஆகாஷோடைய ஆன்மா மறைஞ்சு போயிருதுங்க. உடனே ராஜ் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு இந்த பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த சாமியார் ஒரு மோதிரத்தை கொடுத்து இந்த மோதிரம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பேய் உங்ககிட்டயே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே அஞ்சலியை மீட் பண்ணலான்னு வந்தால் போலீஸ்காரங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க ராஜையும் விசாரணை பண்ணும்போது அஞ்சலி வந்து இல்லை இவர் தான் நான் என்னோட கணவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, என்கொயரினா நீங்களும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிளம்புறாங்க. ராஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு ஃபோனை போட்டு நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, அஞ்சலியோட மைண்டில் என்ன ஓடுது அப்படின்னா நம்ம ஆகாஷ் கிடச்சிட்டார் போல, காட்டுறதுக்காக தான் இவன் கூப்பிட்டு போகிறான் போல, அதுதான் சர்ப்ரைஸ் போல, நம்ம கணவனை பார்க்க போகிறோம், சாரியெல்லாம் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுறாங்க. பார்த்தா ராஜ் மட்டும் வந்திருக்கிறாரு. ஆகாஷ் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, ஆகாஷா அப்படின்ற மாதிரி இந்த ராஜ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சரி வா இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கான மண்டபமெல்லாம் அமைச்சிருக்காங்க. இது யாருடைய கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னுடைய கல்யாணம் தான் அப்படின்னு ராஜ் சொல்கிறாரு. ஓ இதுதான் சர்ப்ரைஸ்ன்னு கூப்பிட்டு வந்தியா, பொண்ணு யாரு, பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்லிட்டு இருக்க ராஜ், அப்போ இதெல்லாம் உன்னுடைய பிளான் தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லாமே நான் தான், உனக்கு ஃபோன் பண்ணி பேசுனது நான் தான், என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை அளவுக்கு அதிகமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன், ஆகாஷை விட நல்லா பார்த்துப்பேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அஞ்சலியை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அஞ்சலி பார்த்தீங்கன்னா எப்படியாவது ராஜ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராஜ் விட்டுற மாதிரியே இல்லைங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஆகாஷ் வந்திருக்கிறாருங்க. அதை பார்த்ததும் ராஜ் பயப்படவே இல்லை. இங்கே பார்த்தியா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, என் கையில் சாமியார் கொடுத்த மோதிரம் இருக்குது, இந்த மோதிரம் என் கையில் இருக்கிற வரைக்கும் நீ என் கிட்டே வர முடியாது, அது மட்டும் இல்லாமல் நீ செத்து போயிட்டடா, உன்னால் அஞ்சலிக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, நீ இந்த இடத்துலேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஆகாஷ் பார்த்தீங்கன்னா ராஜா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போதாங்க விஷயம் தெரிய வருது, ஆகாஷ் சாகவெல்லாம் கிடையாது, அவர் உயிரோடு தான் இருந்திருக்கிறாரு. ராஜ் ஆகாஷை அந்த கட்டையால் குத்திட்டு அவரோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்திட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஆனால் அந்த வழியாக வந்த
வயசானவர் ஒருத்தர் நம்ம ஆகாஷை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருந்துருக்கிறாரு. இந்த ராஜ் அவரோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்திட்டார் இல்லையா, இந்த ராஜோடைய நோக்கம் என்ன, எதுக்காக நம்மளை இந்த கட்டையை வச்சு குத்துனான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இவர் பேய் வேஷம் போட்டு வேணுனே வந்து இந்த ராஜ் கிட்ட நடிச்சிருந்துருக்கிறாருங்க. அதன் மூலமாக ராஜ் பயத்தில் எல்லா உண்மையுமே சொல்லியிருந்திருக்கிறான். அப்போ தான் ஆகாஷுக்கு தெரிய வருது இந்த ராஜ் ஒரு சைக்கோ அப்படின்ட்டு. நீ யார், உன்னோடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு, இதுக்கு மேலே நான் உன்னை விட மாட்டேன், ஏன்னா நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஆகாஷ் ராஜா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த சண்டையில் ராஜ்னால ஆகாஷ் கிட்ட அடி வாங்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜ் வந்து என்னை மன்னிச்சுக்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு, இப்போ என்னோட தப்பை ரியலைஸ் பண்ணிட்டேன், என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. ராஜ் கெஞ்சறதை பார்த்ததும் ஆகாஷ் பார்த்தீங்கன்னா மனம் இறங்கி சரி ஓகே பொழைச்சு போடா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வர மறுபடியும் ராஜ் பார்த்தீங்கன்னா அவரோட சுயரூபத்தை காட்டுறாரு. இந்த மாதிரி அவங்க கிட்ட இறக்க குணத்தை வாங்கிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்றது தான் ராஜோடைய பிளானாக இருந்திருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி வந்து அவனை விடாத, அவனை விட்டால் நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஆகாஷ் பார்த்தீங்கன்னா ராஜை போட்டு புரட்டி எடுத்துடுறாரு. ராஜ்னால எந்திரிக்கவே முடியல, அப்படியே ரோட்லேயே விழுந்து கிடக்கிறாரு. அங்கேருந்து அஞ்சலியும் நம்ம ஆகாஷும் கிளம்புறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.